வெல்கம் டு டேப் சூப்பர் மேக்ஸ். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்கிங்கோடைய நம்பர் சீரிஸ் தான் பார்க்க போறோம்ப்பா. ஸோ பேங்கிங் நம்மளுக்கு மொத்தமா ரெண்டு டைப் ஆஃப் நம்பர் சீரிஸ் கொடுத்துருப்பாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு மிஸ்ஸிங் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னொன்று வந்து ராங் நம்பர் சொல்லுவாங்க. ஸோ மிஸ்ஸிங் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு பர்டிகுலர் சீரிஸ் கொடுத்துட்டு அதில் ஏதோ ஒரு இடத்துல எனக்கு டேஷ் அப்படின்றது மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த டேஷ்ல எனக்கு அல்ல அந்த கொஸ்டின் மார்க்ல எனக்கு என்ன நம்பர் வரும் அப்படின்றத நான் ஜஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணணும். அகெயின் எனக்கு ராங் நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு சீரிஸ் கொடுத்துருவாங்க. அந்த சீரிஸ்ல ஒரு நம்பர் என்னவா இருக்கும், எனக்கு ஒரு லாஜிக் ஃபாலோ ஆகாம அந்த நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அப்ப எனக்கு எந்த நம்பர் லாஜிக் ஃபாலோ ஆகாம இருக்கோ அந்த நம்பர் தான் எனக்கு என்ன வரணும், நம்ம ராங் நம்பர் சொல்லி ஐடென்டிஃபை பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? அதுல நம்ம ஃபர்ஸ்ட் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மிஸ்ஸிங் நம்பர்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ ரெண்டுக்குமே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு லாஜிக் வைஸ் சிமிலரா தான் இருக்கும். ஜஸ்ட் எனக்கு அந்த நம்பர் மட்டும் கண்டுபிடிக்கிறதா வேரியேஷனா மாறும். ஓகேவா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் எனக்கு மிஸ்ஸிங் நம்பருக்கு ஒரு சில பேசிக்ஸ் நமக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா மிஸ்ஸிங் நம்பர்ஸ்னால எனக்கு ஒரு சீரிஸ் கொடுத்துருப்பாங்களா, அந்த சீரிஸ் தான் என்ன பண்ண போறோம் நம்ம ஃபைனலா அந்த கொஸ்டின் மார்க்ல நம்பர்ஸ் நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்குமா. அதோடைய பேசிக் நமக்கு ஃபர்ஸ்ட் என்ன தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு ஸ்கொயர் அண்ட் கியூப் நம்பர்ஸ் கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? ஸோ அப்ப எனக்கு கண்டிப்பா தெரியக்கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்கொயர் நம்பர்ஸ், கியூப் நம்பர்ஸ். ஸோ டேரக்டா ஸ்கொயர் கியூப் மட்டும் தான் கொடுப்பாங்கன்னா கண்டிப்பா கிடையாது. எனக்கு ஸ்கொயர் கியூப்லயும் ஈஸியா கேட்கணும்னு நினைச்சாங்கன்னா டேரக்டா ஸ்கொயர் கியூப்ல கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு ஸ்கொயர்லயே அடிஷனல் எனக்கு அரித்மெட்டிக் நம்பர்ஸ் யூஸ் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா எனக்கு இங்க ஃபர்ஸ்ட் எனக்கு இங்க 1 இருக்கு, அடுத்து 4 இருக்கு, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 9. இப்போ அடுத்த நம்பர் என்ன பார்க்கலாம். சோ இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா எனக்கு இங்க 1 ஸ்கொயர், இது 2 ஸ்கொயர், இது 3 ஸ்கொயர், அடுத்து எனக்கு 4 ஸ்கொயர் இருக்கலாமா. 4 ஸ்கொயர்ன்றது எனக்கு 16 இருக்கலாம். இப்போ இந்த நம்பர் எப்படி கொடுப்பா அப்படின்னு பாத்தீங்கன்னா 2, 5, 10, 17 அப்படி கொடுக்கலாம். அப்ப எனக்கு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா 1 ஸ்கொயர் பிளஸ் 1 தான் எனக்கு என்னவா கிடைக்கும், இங்க 2 கிடைக்கும். நெக்ஸ்ட் 2 ஸ்கொயர் பிளஸ் 1 5 இருக்கும், 3 ஸ்கொயர் பிளஸ் 1 10, 4 ஸ்கொயர் பிளஸ் 1 16. அப்ப அடுத்த நம்பர் என்ன வந்திருக்கும், 5 ஸ்கொயர் பிளஸ் 1 வந்திருக்கணுமா. அப்ப 5 ஸ்கொயர் எவ்வளவு வரும், 25 பிளஸ் 1 என்னவா இருக்கும், இருக்கீங்க 26 இருக்கும். சிமிலர்லி இதே மாதிரி என்ன பண்ணுவாங்க, கியூபோட வேல்யூஸும் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் எடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு மிஸ்ஸிங் நம்பர்ஸ் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அது ஒரு ஸ்கொயர் நம்பரா இல்ல கியூப் நம்பரா அப்படின்னு பாருங்க. இல்ல எனக்கு ஸ்கொயர் நம்பருக்கு நியரஸ்ட் நம்பரா வந்திருக்கா, அதோட எல்லா சீரிஸுமே எனக்கு ஸ்கொயர் நம்பருக்கு நியரஸ்டா வந்திருக்கா இல்ல கியூப் நம்பருக்கு நியரஸ்டா வந்திருக்கா, எதர் பிளஸ் பண்ணிருக்கலாம் இல்ல மைனஸ் பண்ணிருக்கலாம். சோ அதே மாதிரி எனக்கு சீக்வன்ஸ் என்னவா இருக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி எல்லாத்துலயுமே காமனா 1 மட்டும் தான் கூட்டுவாங்கன்னு சொல்ல முடியாதுப்பா. எனக்கு 1 ஸ்கொயர் பிளஸ் 1 இருக்கலாம், இல்ல 2 ஸ்கொயர் பிளஸ் 2, 3 ஸ்கொயர் பிளஸ் 3, 4 ஸ்கொயர் பிளஸ் 4. இதே மாதிரி எனக்கு கியூபுக்கும் ஃபாலோ ஆகும். ஓகேவா? சோ லாஜிக் வைஸ் பார்க்கும்போது நம்ம நிறைய क्वेश्चंस பிராக்டிஸ் பண்ணா மட்டும் தான் எந்தெந்த லாஜிக் இருக்கு அப்படின்றத நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகேவா? சோ அகைன் இதுக்கு முக்கியமா இன்னொன்று நம்ம பார்க்கணும் என்னன்னு பாத்தீங்கன்னா எனக்கு இங்க கிராஜுவல் இன்க்ரீஸா இல்ல கிராஜுவல் டிக்ரீஸா அப்படின்னு பார்க்கணும். அதே மாதிரி ரேபிட் இன்க்ரீஸ், ரேபிட் டிக்ரீஸ் சொல்லுவாங்க. ஓகேவா? சோ அப்ப நார்மலா பாத்தீங்கன்னா கிராஜுவல் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் அப்படின்னு இருந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுவேங்க, டிஃபரன்ஸ் பார்ப்பேன்ப்பா. ரெண்டு நம்பருக்கு என்ன பண்ணுவேன், ஜஸ்ட் டிஃபரன்ஸ் பார்த்தாலே போதும், அதை வச்சு என்ன பண்ணலாம், ஈஸியா அதோட லாஜிக் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அப்போ கிராஜுவல் இன்க்ரீஸ் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு நம்பர் ஒரு சிங்கிள் டிஜிட்ல ஆரம்பிச்சு எனக்கு ஒரு 2 டிஜிட் நம்பர், ஒரு 3 டிஜிட் நம்பர்னு எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா கூட்டிட்டு போகணும். ஓகேவா? அப்போ ரேபிட்டா எனக்கு இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா எனக்கு சிங்கிள் டிஜிட்ல ஆரம்பிச்சு ஒரு 4 டிஜிட் நம்பர் 5 டிஜிட் நம்பரா போயிடுச்சுன்னா அது எனக்கு என்ன சொல்லுவோம், ரேபிட் சொல்லுவோம். எனக்கு கிராஜுவல் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ்னா எனக்கு ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்போ 1 ஆரம்பிச்சு அடுத்த நம்பர் எனக்கு 3 இருக்கலாம், 5, 7 இந்த மாதிரி எனக்கு கண்டினியூஸா அடுத்தடுத்த நம்பர்ஸா போறத நம்ம என்ன சொல்லுவோம், கிராஜுவல் இன்க்ரீஸ் சொல்லுவோம். இது எனக்கு கிராஜுவல் டிக்ரீஸ் அப்படின்னா இப்போ ஒரு 100 நம்பர் இருக்குன்னா 95, 90, 80, 70 இந்த மாதிரி கம்மி பண்ணிட்டே வந்தீங்களா, அதாவது எனக்கு மினிமம் நம்பர் ஆஃப் டிஃபரன்ஸா கம்மியாயிட்டே வரதா நம்ம சொல்லுவோம், கிராஜுவல் டிக்ரீஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரேபிட் இன்க்ரீஸ் சொல்லுவாங்க, அதே மாதிரி ரேபிட் டிக்ரீஸ். சோ இப்போ எனக்கு இங்க கிராஜுவல் இன்க்ரீஸ் ஆர் கிராஜுவல் டிக்ரீஸ் நம்ம என்ன பண்ணுவோம், ஜெனரலா டிஃபரன்ஸ் மட்டும் பார்ப்போமா. அதே மாதிரி எனக்கு இங்க ரேபிடா எனக்கு இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே? அப்ப எனக்கு ஒரு சிங்கிள் டிஜிட் நம்பர்ல இருக்கு, சடனா அது பாத்தீங்கன்னா அடுத்த நம்பர் போகும்போது ஒரு டபுள் டிஜிட் ஆகும், அடுத்த நம்பர் வரும்போது ஒரு ட்ரிபிள் டிஜிட் ஆகும், அடுத்த நம்பர் பாத்தீங்கன்னா ஒரு 4 டிஜிட்டோ இல்ல 5 டிஜிட் நம்பரோ ஃபார்ம் ஆயிருச்சுன்னா அங்க எனக்கு கண்டிப்பா என்ன லாஜிக் யூஸ் பண்ணிருப்பாங்க அப்படின்னா மல்டிப்ளிகேஷன் யூஸ் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? சோ நெக்ஸ்ட் எனக்கு இங்க ரேபிட் இன்க்ரீஸ்க்கு இதே மாதிரி எனக்கு ரேபிட் டிக்ரீஸ்க்கு என்ன வரலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா எனக்கு டிவிஷன் வரக்கான பாசிபிலிட்டி தான் அதிகம். ஓகேவா? சோ இப்போ எனக்கு ஒரு 4 டிஜிட் நம்பர் இருக்கு, அடுத்து ஒரு 3 டிஜிட் நம்பர், அடுத்து ஒரு 2 டிஜிட் நம்பர், அடுத்து ஒரு 1 டிஜிட் நம்பர் ஆயிருக்கு அப்படின்னா அங்க கண்டிப்பா என்ன யூஸ் பண்ணிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு டிவிஷிபிலிட்டி ரூல் தான் கண்டிப்பா யூஸ் பண்ணிருப்பாங்க. சோ சேம் ஒரே நம்பரால எனக்கு டிவைட் பண்ணிருக்கலாம், இல்லைன்னா ஒவ்வொரு நம்பரும் டிக்ரீஸ் ஆகக்கூடிய ஒருதோ இல்ல இன்க்ரீஸ் ஆகக்கூடிய மாதிரியே எனக்கு என்ன பண்ணிருப்பாங்க, அடுத்தடுத்த நம்பர்ஸ் எனக்கு டிவைட் பண்ணிருப்பாங்க. நெக்ஸ்ட் இன்னொரு லாஜிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரைம் நம்பர். சோ டிஃபரன்ஸ் எனக்கு என்னவா இருக்கலாம், இப்போ உனக்கு கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆகுது அப்படி இருக்கா, கிராஜுவலா டிக்ரீஸ் ஆகுதுன்னா என்ன பண்ணுவோம் நம்ம ஜெனரலா டிஃபரன்ஸ் எடுத்து பார்ப்போமா. இப்போ இந்த டிஃபரன்ஸ்ல எனக்கு என்னவா இருக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எய்தர் ஸ்கொயர் நம்பரா இருக்கலாம், கியூப் நம்பரா இருக்கலாம், பிரைம் நம்பரா இருக்கலாம்,
ஃபேக்டோரியல் நம்பரா இருக்கலாம். ஸோ எந்த மாதிரி வேணா எனக்கு என்ன இருக்கலாம், இந்த டிஃபரன்ஸ்ல இருக்கலாம். இன்கேஸ் எனக்கு ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ்ல வரல அப்படின்னு என்ன பண்ணுவேன், அகைன் டிஃபரன்ஸ் ஆஃப் டிஃபரன்ஸ், ரெண்டு டிஃபரன்ஸ் இருக்கிற மாதிரி கூட எனக்கு என்னவா இருக்கும், ஒரு சில கொஸ்டின்ல லாஜிக் ஃபாலோ ஆகும். ஓகேவாப்பா? ஸோ ஓவராலா பாத்தீங்கன்னா எனக்கு பேசிக் தெளிவு வேண்டியது என்னன்னா, ஸ்கொயர் கியூபோட நம்பர்ஸா இருக்கான்னு ஃபர்ஸ்ட் நான் ஐடென்டிஃபை பண்ணி பார்ப்பேன். அகைன் இந்த ஸ்கொயர் நம்பர்ஸ் இல்ல கியூப் நம்பர்ஸ்க்கு நியரஸ்ட் நம்பரா இருக்கான்னு பார்க்கணும். அகைன் செகண்ட் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, கிராஜுவல் இன்க்ரீஸ் ஆர் கிராஜுவல் டிக்ரீஸான்னு பாருங்க. எனக்கு ரெண்டுமே இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம், ஜஸ்ட் டிஃபரன்ஸ் பார்ப்போம். இந்த டிஃபரன்ஸ்ல என்ன பண்ணுவேன், அகைனா ஸ்கொயர் கியூப் பார்ப்பேன், பிரைம் நம்பர்ஸ் பார்ப்பேன், ஆட் நம்பர்ஸ் பார்க்கணும், ஈவன் நம்பர்ஸ் பார்ப்போம். அகைன் எனக்கு ஃபேக்டர் நம்பர்ஸ் பார்க்கணும். அகைன் எனக்கு ரேபிட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கண்டிப்பா எனக்கு என்னவா இருக்கும், மல்டிப்ளிகேஷன் யூஸ் பண்ணிருப்பாங்க. அப்படின்னா ஜஸ்ட் கியூப் நம்பர்ஸ் யூஸ் பண்ணிருப்பாங்க. இது ரேபிட் இன்க்ரீஸ்க்கு. அதே மாதிரி ரேபிட் டிக்ரீஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா எனக்கு என்ன வந்திருக்கும்னா, டிவைட் பை தான் யூஸ் பண்ணிருப்பாங்க. ஒவ்வொரு நம்பரையும் காமனா ஒரே நம்பரால டிவைட் பண்ணிருக்கலாம், இல்ல கன்ஜூரி நம்பர்ஸால டிவைட் பண்ணிருக்கலாம். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு மிஸ்ஸிங் நம்பருடைய பேசிக். ஓகேவாப்பா? ஸோ இப்போ இதுல ஒரு 5 கொஸ்டின் பார்ப்போம். இந்த 5 கொஸ்டின்மே எப்படி இருக்கும், எப்படி அப்ரோச் பண்றது அப்படின்றது நம்ம ஒன் பை ஒன்னா பார்த்துடலாம். ஓகேவா? உங்களுக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 19, 38, 67, 106, 155 கொடுத்துருக்காங்களா? ஸோ இப்போ உனக்கு ஒரு 2 டிஜிட் நம்பர்ல ஆரம்பிச்சு ஒரு 3 டிஜிட் நம்பர்ல முடிஞ்சிருக்கு. மொத்தம் எனக்கு ஒரு 5 நம்பர் கொடுத்துருக்காங்க. இதுக்கு அடுத்த நம்பர் தான் எனக்கு கேட்குறாங்க. அப்போ எனக்கு இது கிராஜுவலா இன்க்ரீஸ் இருக்கா இல்ல ரேபிடா இன்க்ரீஸ் இருக்கா? ஃபர்ஸ்ட் ஸோ எனக்கு 2 டிஜிட்ல இருந்து 3 டிஜிட்டா மாதிரி இருக்கு. அதுக்கு எனக்கு மொத்தம் 5 நம்பர்ஸ் இருக்கா? அப்போ நான் என்ன எடுத்துக்கலாம், கிராஜுவல் இன்க்ரீஸ் எடுத்துக்கலாமா? அப்போ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவேன், இதுக்கு ஜஸ்ட் டிஃபரன்ஸ் பார்க்கலாமா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் இது 2 நம்பருக்கு டிஃபரன்ஸ் எவ்வளோப்பா? 38ல இருந்து 19 போச்சுன்னா எவ்வளோ வரும், 19 கிடைக்குமா? 67ல இருந்து 13 போச்சுன்னா எவ்வளவு வரும்? சோ இப்போ எனக்கு இங்க 67ல இருந்து எனக்கு 38 போடும்னா இங்க எனக்கு 1 borrow பண்ணுவோமா? 17ல இருந்து 8 போச்சுன்னா எவ்வளவு கிடைக்கும்? 9. 5ல இருந்து 3 போச்சுன்னா 2. அப்ப 29 இருக்குமா? அகைன் இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் எவ்வளவு வரும்? 39 வருமா? இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் எவ்வளவு வருது? 49. அப்ப டிஃபரன்ஸ் வச்சு என்ன பண்ணிடலாம், ஈஸியா அதோட லாஜிக் நான் கண்டுபிடிச்சலாமா? அப்ப டிஃபரன்ஸ் பாருங்க, இங்க 19, இங்க 29, இங்க 39, இங்க 49 இருக்குன்னா அப்ப அடுத்த டிஃபரன்ஸ் என்னப்பா இருக்கும்? இப்போ எனக்கு 10 இன்க்ரீஸ் ஆயிட்டே போதா? அப்ப அடுத்த டிஃபரன்ஸ் கண்டிப்பா என்னவா வந்திருக்கும்? 59 வந்திருக்குமா? அப்ப 155ல இருந்து 59 கூட்டினா எவ்வளவு கிடைக்குது பாருங்க. சோ 5 + 9 14, ரிமைனிங் 1. 5 + 5 10, 10 + 1 11, ரிமைனிங் 1. 1 + 1 2. அப்ப 214 தான் எனக்கு என்னவா இருக்கும்? இந்த இடத்துல எனக்கு மிஸ்ஸிங் நம்பரா இருக்குமா? சோ அப்ப என்னோட ஆன்சர் ஆப்ஷன் சி தான் வரும். சோ இப்போ இந்த மாதிரி என்ன பண்ணுவீங்க, ஃபர்ஸ்ட் எடுத்தோனே ஒரு क्वेश्चन ஜஸ்ட் அப்ரோச் பண்ணணும். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் எடுத்தோனே என்ன பண்ணணும்னா, எனக்கு ஓரளவுக்கு டிஃபரன்ஸ் வந்து கம்மியா இருக்கு அப்படின்னா என்ன பண்ணுவேன், எனக்கு கிராஜுவல் இன்க்ரீஸ் அது கிராஜுவல் டிக்ரீஸ் எடுத்து ஜஸ்ட் டிஃபரன்ஸ் பார்ப்பேன். ரேபிடா இன்க்ரீஸ் ஆகுதுன்னா நான் மல்டிப்ளிகேஷன் பண்ணுவேன். இதே ரேபிடா டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னா நான் வந்து டிவைடட் பை யூஸ் பண்ணுவேன். அகைன் நான் பார்க்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் நம்பர் ஆர் கியூப் நம்பர் ஆகான்னு செக் பண்ணணும். ஓகேவா? சோ இப்போ நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்கப்பா. 35, 46, 59, 76, 99 இருக்கா? சோ இது பார்த்தாலே நமக்கு தெரியுது கிராஜுவலா தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகேவா? அப்ப நான் ஜெனரலா டிஃபரன்ஸ் எடுத்துக்கலாமா? இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் எவ்வளவு வரும்? 11 வரும். இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் எவ்வளவு வருது? 59ல இருந்து 46 போச்சுனா எவ்வளவு வரும்? 13 வருமா? இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் எவ்வளவு வரும்? சோ ஓவராலா இங்க 59, அங்க 76 இருக்கு. அப்போ ஒரு 11 பிளஸ் ஒரு 6 எவ்வளவு வரும்? 17 வரும். இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் எவ்வளவு வருது? ஓவராலா இங்க 3 23. அப்போ எனக்கு டிஃபரன்ஸ்ல என்னன்னு பாருங்க, 11 13 17 23 இருக்கா? சோ அப்ப 11 13 17 23 எல்லாமே என்ன நம்பர்ஸ்? சோ ஓவராலா பாக்கும்போது எனக்கு பிரைம் நம்பரா தெரியும். ஆனா எனக்கு 17 க்கு அடுத்த பிரைம் நம்பர் என்னது? 19 வரும். அப்ப இது கண்டிப்பா பிரைம் நம்பர் சீரிஸா இருக்க பாசிபிள் கிடையாது இல்ல. அப்ப வேற என்ன லாஜிக் யூஸ் பண்ணிக்கலாம் பார்க்கலாமா? சோ அப்ப இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் பார்க்கலாமா? ஏன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ்ல வரல, லாஜிக் கண்டுபிடிக்க முடியல, என்ன பண்ணுவேன், செகண்ட் டிஃபரன்ஸ் எடுத்துலாமா? இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் எவ்வளவுப்பா? 2 வருது. இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் எவ்வளவு வரும்? 4. இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் எவ்வளவு வருது? 6 வருமா? சோ அப்ப எனக்கு 23ல இருந்து 17 போச்சா 6 தல வரும். அப்ப இங்க 2 இருக்கு, இங்க 4 இருக்கு, இங்க 6 இருக்கு. அப்ப அடுத்த நம்பர் கண்டிப்பா என்னவா இருக்கும்? சோ ஈவன் நம்பர்ஸா இருக்கா? அப்ப அடுத்த லாஜிக் என்னப்பா இருக்கலாம்? அடுத்த லாஜிக் ஜஸ்ட் எனக்கு இங்க 8 இருக்கலாமா? சோ அப்ப இதோட இத கூட்டி தான் என்ன பண்ணுவேன், அடுத்த நம்பர் எழுதுவனா? அப்ப 23 + 8 என்ன வரும்? 31 வரும். அப்ப இந்த 31 தான் எனக்கு என்ன இருக்கணும்? இந்த 99க்கு இந்த क्वेश्चन மார்க் பிட்வீன்ல இருக்க டிஃபரன்ஸா இருக்குமா? அப்ப இது ரெண்டையும் கூட்ட எனக்கு அந்த மிஸ்ஸிங் நம்பர் கிடைச்சிரும்ல. அப்ப 99 + 31 எவ்வளவுப்பா கிடைக்கும்? 0, ரிமைனிங் 1, 130. அப்ப 130 தான் என்னோட ஆன்சர். சோ ஆப்ஷன் ஏ தான் வரும். சோ அப்போ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிருந்தேன், கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆகுதுன்னு கண்டுபிடிச்சிருந்தேன். அப்ப கிராஜுவல் இன்க்ரீஸ்னா என்ன பண்ணுவோம், ஜஸ்ட் டிஃபரன்ஸ் மட்டும் எடுப்போமா? அப்ப டிஃபரன்ஸ்ல எனக்கு வரல, அகைன் அந்த டிஃபரன்ஸை ஜஸ்ட் பிரைம் நம்பர் சொல்லி ஐடென்டிஃபை பண்ணாலும் இந்த பிரைம் நம்பர் சீக்வன்ஸ் இங்க என்ன ஆகல, எனக்கு ஃபாலோ ஆகல. அப்ப அடுத்து என்ன பண்ணுவோம், டிஃபரன்ஸ் ஆஃப் டிஃபரன்ஸ் எடுத்து அதோட லாஜிக் கண்டுபிடிச்சோமா? சோ அந்த லாஜிக் எப்படி இருக்கு, எல்லாமே ஈவன் நம்பர்ஸா இருக்கு. அப்ப என்ன பண்ணிருக்கலாம், நம்ம அடுத்த சீக்வன்ஸ் ஈஸியா கண்டுபிடிச்சு என்னோட மிஸ்ஸிங் நம்பர் ஃபைண்ட் பண்ணிடலாம்ல. சோ அப்ப இந்த மாதிரி தான் நம்ம ஒன் பை ஒன்னா திங்க் பண்ணி பார்க்கணும். ஓகேவா? சோ உங்களுக்கு நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க, क्वेश्चन நம்பர் 4. சோ இந்த நம்பர் ஈஸியா நம்ம பார்த்தாலே சொல்லிடலாம். 4913 2197 क्वेश्चन மார்க் 343 125 27 கொடுத்துட்டாங்களா?
இந்த நம்பரை பார்த்தாலே நம்ம சொல்லிடலாம்ப்பா இது எதோட கியூப்ப்பா 3 கியூப், இது எனக்கு 5 கியூப், இது 7 கியூப்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ எனக்கு இங்க 3 5 7 எனக்கு இதை ஆட் நம்பர் கியூப்னு எடுத்துக்கலாம், இல்லைனா பிரைம் கியூப்னு எடுத்துக்கலாமா? இன்கேஸ் 2ல ஸ்டார்ட் ஆயிருந்தா கண்டிப்பா எனக்கு என்னவா இருக்குது பிரைம் கியூபா இருக்கும். எனக்கு 3ல தான் ஸ்டார்ட் ஆயிருக்கா, அப்ப எனக்கு 9 கியூப் என்னோட ஆன்சரா இருக்கலாம், இல்லைன்னா எனக்கு என்னவா இருக்கலாம் 11 கியூப் என்னோட ஆன்சரா இருக்கலாமா? அப்ப என்ன பண்ணுவீங்க ஃபர்தரா செக் பண்ணலாமா? 2197 எதோட கியூபப்பா? சோ 13ஓட கியூபா? சோ 13ன்றது எனக்கு ஒரு பிரைம் நம்பர். அகைன் இது வந்து எனக்கு பாத்தீங்கன்னா 17ஓட கியூப் வேல்யூ. அப்போ எனக்கு 3 5 7 அடுத்து 13 17 இருக்கா? அப்ப எல்லா நம்பருமே எப்படி இருக்கீங்க பிரைம் நம்பரா இருக்கு. அப்ப எனக்கு இந்த பிட்வீன்ல கொஸ்டின் மார்க்ல என்ன வந்திருக்கணும் ஒரு பிரைம் நம்பரோட கியூப் தான் வந்திருக்கணுமா? அப்ப 7க்கும் 13ல என்ன பிரைம் நம்பர் இருக்கும் 11 இருக்குமா? அப்ப 11 கியூப் தான் எனக்கு என்னவா வந்திருக்கணும் இந்த மிஸ்ஸிங் நம்பரா இருக்கும். 11 கியூபோட வேல்யூ எவ்வளவு 1331. சோ என்னோட ஆன்சர் ஆப்ஷன் பி தான் வரணும். ஓகேவா? சோ உங்களுக்கு அடுத்த கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 4. சோ 15 16 24 51 115 கொடுத்துருக்காங்களா? சோ இதை நான் எப்படி எடுத்துக்கலாம் கிராஜுவல் இன்க்ரீஸ் எடுக்கலாமா இல்ல ரேபிட் இன்க்ரீஸ் எடுக்கலாமா? சோ ஜெனரலா பார்க்கும்போது எனக்கு இங்க 2 டிஜிட்ல ஆரம்பிச்சு 3 டிஜிட்ல முடிஞ்சிருக்கு. அப்ப நான் எப்படி எடுத்துக்கலாம் கிராஜுவல் இன்க்ரீஸ் எடுத்துக்கலாமாப்பா? அப்ப ஜஸ்ட் இதுக்கான டிஃபரன்ஸ் பார்க்கலாமா? சோ இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் எவ்வளவு வருது 1. இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் எவ்வளவுப்பா வருது 8. இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் எவ்வளவு வரும் 27. இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் எவ்வளவு வருதுன்னு பாருங்க 64ன்னு வருதா? அப்ப ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ் என்ன பண்ணிடலாம் நான் ஈஸியா கெஸ் பண்ணலாமா இதோட வேல்யூவை? அப்போ 1 8 27 64ன்றது என்ன நம்பர்ப்பா? நமக்கு எல்லாமே தெரியும்ல, இந்த நம்பர்ஸ் எல்லாமே என்னதுக்குள்ள வரும் கியூப் நம்பர்ஸ்ல வரும். அப்ப இது எனக்கு என்னது 1 கியூப், இது 2 கியூப், இது 3 கியூப், இது 4 கியூப். அப்ப அடுத்த டிஃபரன்ஸ் என்னவா இருந்திருக்கணும் கண்டிப்பா 5 கியூபா இருக்கணுமா? அப்ப 5 கியூப்னா என்ன இருக்கணும் எனக்கு இங்க 125 இருக்கணும். அப்போ 115ஐயும் 125 நான் ஆட் பண்ணா எனக்கு என்ன கிடைச்சிரும் இந்த மிஸ்ஸிங் நம்பர் கிடைச்சிருமா? அப்போ 115 125 ஆட் பண்ணாலும் கிடைக்குது பாருங்கப்பா 0 ரிமைனிங் 1 4 2. சோ 240 ஆப்ஷன் இருக்கா பாருங்க. எஸ் ஆன்சர் ஆப்ஷன் டி தான் வரணும். அப்ப ஜஸ்ட் என்ன பண்ணிக்கலாம் எனக்கு என்ன டைப் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்றத நான் கண்டுபிடிச்சாலே போதுமா? அதுக்கப்புறம் ஈஸியா என்னோட லாஜிக் ஃபைண்ட் பண்ணிடலாம். ஓகேமா நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. ஓகே 34 43 61 88 124 கொடுத்திருக்காங்களா? சோ இதுமே எனக்கு எப்படி இருக்கு கிராஜுவல் இன்க்ரீஸ் ஆக இருக்கு. அப்ப கிராஜுவல் இன்க்ரீஸ் என்ன பண்ணிக்கலாம் ஜெனரலா டிஃபரன்ஸ் எடுத்துக்கலாமா? இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் எவ்வளவு பாரு 9. இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் எவ்வளவு பாருங்க 61ல இருந்து 49 क्वेश्चन எவ்வளவு வரும்? சோ ஜெனரலா என்ன பண்ணுவேன் டிஃபரன்ஸ் இருக்குது இல்லனா ஜஸ்ட் நாடில 15 எடுத்துக்கலாமா? 50 ஓட எவ்வளவு கம்மியா இருக்கு 7 கம்மியா இருக்கு. இங்க 50 ஓட எவ்வளவு கூட இருக்கு 11 கூட இருக்கா? அப்ப இது ரெண்டையும் கூட்டினா அதெல்லாம் டிஃபரன்ஸா இருக்கும். அப்ப 18 தான் எனக்கு என்னதுப்பா இதோட டிஃபரன்ஸ். அகைன் இது ரெண்டோட டிஃபரன்ஸ் பார்க்கலாமா? 88 இருக்கு, இங்க 61. நான் பிட்வீன்ல 17 எடுத்துக்கலாமா? அப்ப இங்க 9 கம்மியா இருக்கு, இங்க 18 கூட இருக்கா? ரெண்டையும் ஆட் பண்ணா எவ்வளவு வரும் 27. இத நான் ஜெனரலா 100 எடுத்துக்கிறேன் மிட்ல. இங்க 12 கம்மியா இருக்கு, இங்க 24 கூட இருக்கா? 12 + 24 எவ்வளவு வரும் 36 வருமா? சோ அப்ப ஒரு டிஃபரன்ஸ் நம்ம பார்த்தாச்சு. இப்போ இங்க என்ன இருக்கு 9 இருக்கு, இங்க 18, இங்க 27, இங்க 36 இருக்கு. அப்ப இத எப்படி எழுதிக்கலாம்ப்பா 9 × 1 எழுதிக்கலாமா என்னோட சீக்வென்ஸை? இங்க எனக்கு 9 × 2 அடுத்த நம்பரா இருக்கு டிஃபரன்ஸ். இங்க 9 × 3 தான் எனக்கு என்ன கிடைக்கும் 27. இங்க 9 × 4 தான் எனக்கு என்ன வரும் 36. அப்ப கண்டிப்பா அடுத்த டிஃபரன்ஸ் என்னவா இருக்கணும் 9 × 5 ஆ இருக்கணுமா? அப்ப 9 × 5 என்னப்பா வரும் 45 வரும். அப்ப எனக்கு இதுக்கு ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் 45 னா இந்த 124 ஓட 45 கூட்டினா என்ன கிடைச்சிருக்கேன் மிஸ்ஸிங் நம்பர் கிடைச்சிருமா? அப்ப 124 + 45 எவ்வளவு வருது 961. அப்ப 169 தான் என்னோட ஆன்சர். சோ ஆப்ஷன் சி தான் வரணும். ஓகேவா? சோ இதே மாதிரி ரெகுலரான அப்டேட்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. Thank you.